எடிட்டிங்கில் உட்காருவார்னாங்க, இவரு வந்து உட்காருவார். கற்றுக்கிட்டு தான் வந்து இவரும் டைரக்ஷனுக்கு வந்தார். அதேமாதிரி நம்ம விஜய் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். விஜயகாந்த் சாருக்கு அந்த போலீஸ் உடை போட்டால் ஃபிட் ஆகும் அப்படின்றது ஊமை விழிகள் படம் கேப்டன் போலீஸாக வந்து ஒரு நிமிஷம் சார், இதை பற்றி ஊமை விழிகள்லாம் திரும்ப எடுக்கிறேன். பொதுமக்களுக்கு வந்து அனுமதி நிறுத்தியிருக்காங்க இறுதிச் சடங்குக்காக. இந்த தொடர்பான தகவல்கள் அங்கே களத்துலேருந்து ராஜசேகர் வழங்குறாரு. அவர் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம தொடருவோம் சார். ராஜசேகர், நீங்கள் தொடரலாம். முபாசிர் தேமுதிக தலைவரும் அதே போன்று பிரபல திரைப்பட நடிகருமான விஜயகாந்த் நேற்று உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்த நிலையில தற்பொழுது தீவுத்தடல்ல அவரது உடல் வைக்கப்பட்டு அங்கு பொதுமக்களும் அதே போன்று கட்சி தொண்டர்களும் பிரபலங்களும் வந்து தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில அவருடைய உடல் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை கழக அலுவலகத்துல வந்து உடல் வந்து அடக்கம் செய்யப்பட உள்ளது. அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குழி தோண்டும் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில வெளியூர்ல இருந்து வரக்கூடிய அவர்களுடைய தொண்டர்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது காவல்துறையினர் அலோன்ஸ் மூலமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். இங்கு வந்து உள்ளே அந்த இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்துல பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாஸ் வைத்திருக்கக்கூடிய அவருடைய குடும்ப உறவினர்கள் 200 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி எனவும் காவல்துறையினர் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இதனால் வந்து வெளியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உள்ளே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக தலைமை கழக அலுவலகம் முழுவதுமாக காவல்துறையோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில பத்திரிகையாளர்களுக்கு ஒரு புறம் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் 2 இடங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முக்கியமான விஐபிகள் அவர்களுக்கு 2 இடங்கள் பிரிக்கப்பட்டு அங்க வந்து சேர்கள் வந்து அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை தமிழக ஆளுநரும் அவருடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால் வந்து காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு படையில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இன்று மாலை அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கிறது. சார், நன்றி ராஜசேகர், கூடுதல் விவரங்களை வழங்கிய நன்றி. இந்த சூழல்ல பொதுமக்கள் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா கோயம்பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இரவுலேருந்தே மக்கள் குவிய ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல விஜயகாந்த் அவர்களை வந்து அடக்கம் செய்யிருக்காங்களோ அந்த இடத்துலையே வந்து உருண்டு பெறக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல நம்ம தொட்டு பார்த்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரியான இயக்கத்தோட தொண்டர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அங்கே மக்கள் கொஞ்சம் விலகி இருந்து இறுதிச் சடங்குகளுக்கான அனுமதியெல்லாம் வழங்கணும் அப்படின்றது தான் வந்து கோரிக்கையாக காவல் தரப்பு வைக்கப்பட்டிருக்கு.